திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடும்பமாக குவிந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் குடும்பமாக குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடுகளுக்கும் செல்லக்கூடிய சுற்றுலா பக்தர்கள் முருகனை தரிசித்து செல்ல நீண்ட நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்து சென்று வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடும்பமாக குவிந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல தற்போது அதிக அளவிலான பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க. மார்கழி மாதம், அதே மாதிரி அரையாண்டு தேர்வு முடிவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை போயிட்டு வர்றவங்க எல்லாருமே தங்களோட பயண அட்டையில், அதாவது தங்களோட டிராவலிங் சார்ட்ல திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளை வச்சிருப்பாங்க. இதுல அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல இன்று காலை முதலே இந்த அரையாண்டு தேர்வு, அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க, அதே மாதிரி மார்கழி மாதம் உள்ளிட்ட காரணமா அதிக அளவுல 1 மணி நேரத்துக்கு மேல நீண்ட வரிசையில நின்று தற்போது சாமி காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள்ல ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு மாலை அணிவித்து விரதம் இருக்கக்கூடிய உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் தற்போது அதிக அளவுல அங்க வந்தவண்ணமா இருக்கிறாங்க. இதனால சாமி தரிசனம் அங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே அங்க சாமி தரிசனமா திருப்பரங்குன்றம், மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போய் அங்க சாமி தரிசனம் செஞ்சுட்டு வர்றது வழக்கம். இந்நிலையில அரையாண்டு தேர்வு விடுமுறை தற்போது தொடங்கி நடைபெற்று இருக்கிறதால மேலும் குடும்பத்தோட இங்க வருகை தரந்து பதிமர் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்கள், அதே மாதிரி அண்டை மாநிலங்கள்ல இருந்தும் மாலை அணிவித்து விரதம் இருந்து அறுபடை வீடுகளுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கிறது காரணமா திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க வருகை தர்ற கூட்டம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட வரிசையில காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதிகாலை பணியையும் பொருட்படுத்தாம தற்போது பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிற நிலையில காவல்துறையினர் அவர்களுக்கு வரிசையாகவும் எந்த ஒரு இடையூறும் செய்யாமலும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதிக அளவு சர்ச்சையில சிக்கின திருப்பரங்குன்றத்துல இப்ப கடந்த 20 நாட்களுக்கு பிறகு, ஏறத்தாழ 26 நாட்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் பக்தர்கள் கூட்டம் தலையெடுக்க துவங்கி இருக்குது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.